இந்த நீட்டை பேஸ் பண்ணி பொதுவாக வந்து எந்தெந்த கோர்ஸ்லாம் அட்மிஷன் பண்ணுறாங்க அப்படின்னா ஆல்ரெடி தெரிஞ்சுன்னா மறுபடியும் தொடர்ந்து இன்ட்ரிபியூட் பண்ணிடுறேன். எம்பிபிஎஸ், பிடிஎஸ், சித்தா, யுனானி, ஆயுர்வேதா, ஹோமியோபதி, இந்த 6 கோர்ஸுமே வந்து பியூர் நீட் மார்க்கின் அடிப்படையில் தான் எல்லா ஸ்டேட்டுகள்லையுமே சென்ட்ரல்லையும் ஸ்டேட்லையும் வந்து அட்மிஷன் செய்யப்படுகிறது. கவர்மெண்ட், ப்ரைவேட், இண்டிபெண்ட் எல்லாமே. வெட்டினரின்னு ஒரு கோர்ஸ் இருக்கு. நான் மோஸ்ட்லி வெட்டினரி அட்மிஷன் தான் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். அந்த வெட்டினரி பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்ட் அண்ட் +2 இருக்குது. +2 மார்க்கில் ஒரு மினிமம் எலிஜிபிலிட்டி இருக்கணும். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீட்டில் வந்து அட்டன் பண்ணுறக்கணும், குவாலிஃபை இருக்கணும், இல்லை நீட்லனா அட்மிஷன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் இருக்குது. தென் பிஎன்ஒஎஸ். பிஎன்ஒஎஸ்ங்கிறதுனா பேச்சுலர் ஆஃப் நேச்சுரோபதி அண்ட் யோகா சயின்ஸ். ஸோ இந்த கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் 12th மார்க்கின் அடிப்படையில். சரி, ஓகே. இப்போ இந்த நீட் மூலமாக நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் சில கோர்ஸஸ்லாம் வந்து அட்மிஷன் பண்ணுறாங்க. அது வந்து பிஎஸ்சி நர்சிங். ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் சில காலேஜஸ் இருக்குது, அதெல்லாம் பிஎஸ்சி நர்சிங்கும் வந்து நீட் மார்க்கமாக அட்மிஷன் பண்ணுறாங்க. ஸோ இப்போ நம்ம அடுத்த நிலைக்கு என்ன வரும் அப்படின்னா, இந்த நீட் ரிசல்ட்டை உங்கள் ரிசல்ட் எப்படி வேணாலும் வரட்டும். ஸோ யூ ஜஸ்ட் பி தட். நீங்கள் என்ன எழுதுனீங்களோ அதான் ரிசல்ட் வரப்போகுது. இந்த வருஷம் எல்லாருக்கும் மார்க் கம்மியாகும். கட் ஆஃப் மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறதோட வந்து கம்மியாக வரலாம் அப்படின்னு சொல்லி கருத்து கணிப்பு இருக்கு. ஒவ்வொரு வருடங்களும் 2017ஆம் ஆண்டு இருந்து இந்த நீட்டோட எக்ஸாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து தொடர்ச்சியாக வந்துட்டு இருக்கு இந்த மெடிக்கல் கோர்ஸ் சேர்றதுக்காக. ஸோ தட் இஸ் வாட். ஸோ இந்த வருஷமும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த எக்ஸாம் நடந்திருக்கு. கம்பேரிட்டிவ் பண்ணும்போது ஒவ்வொரு வருஷமும் நீட்டோட குவாலிஃபை மார்க் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும். கூடுதலாகலாம், கம்மியாகலாம். ஆனால் பர்சன்டேஜ் பொறுத்த வரைக்கும் வந்து ஓசி கம்யூனிட்டிக்கு 50, ஓபிசி எஸ்சி எஸ்டி கம்யூனிட்டிக்கு வந்து 40. இதுதான் வந்து பர்சன்டேஜ். ஸோ இப்போ மார்க் கொஞ்சம் ஒவ்வொரு வருஷமும் வந்து பார்த்தீங்கன்னா ரேஷியோ ஆகுது. அது பர்சன்டேஜில் போகும்போது எத்தனை பேர் ஒவ்வொரு வருஷத்துக்கு எழுதுறாங்க, அது எவ்வளோ மார்க் வந்து ஃபர்ஸ்ட் மார்க்கு போயிருக்கு, அதெல்லாம் கால்குலேட் பண்ணி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து அந்த மார்க் வந்து ரிலீஸ் ஆகும். ஸோ வெயிட் பண்ணுவோம், நம்ம நல்ல ரிசல்ட் வரும் அப்படின்னு நம்புவோம். நீட் ரிசல்ட்டில் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணது இல்லை அப்படின்னா அடுத்தது என்ன வாய்ப்பு இருக்கோ அதை நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம் அப்படின்றக்காக இந்த வீடியோ நம்ம பதிவு பண்ணுறோம்.